PS விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடம் விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மையுற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். சகல குருமார்களின் அனுகிரகமும் அருளாசியும் நல் வழிநடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுவாதி நட்சத்திரத்திற்கான வழிபாட்டு திருத்தலம், வழிபாட்டு முறைகள், தோஷ நிவாரணத்துக்கான இந்த வழிபாட்டு முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு தெய்வீக நட்சத்திரமாக கருதப்படுது. சிவன் விஷ்ணு இவங்க ரெண்டு பேரோட பீஜாஸ்தங்களை ஒருங்கிணைத்து தான் இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைத்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது. இந்த நட்சத்திர நாளில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் அவதாரமும் இந்த சுவாதி நட்சத்திரம் தான் நிகழ்ந்திருக்கு. அதேமாதிரி கருடத்தாழ்வார் அவரும் சுவாதி நட்சத்திரம் தான் அவதரிச்சிருக்காரு. இப்போ நாயன்மார்களில் பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்புறம் கூட இந்த நட்சத்திரம் தான் அவதரிச்சிருக்கா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிரிங்க தொல்லை அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி பார்த்திங்கன்னா இவங்களோட எதிரிகள் தன்னாலே அழிஞ்சு போயிடுவாங்க. எதிரிகள் விலகி இது இப்போ அழிஞ்சு போய்டுறது கண்கூட பார்க்க முடியுது. அந்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் நல்ல ஒரு தெய்வீகத்தன்மையான ஒரு நட்சத்திரமாக அமைது. இந்த நட்சத்திரத்திற்கான வழிபாட்டு திருத்தலம் அப்படின்னு சொல்லப்போனால் அருள்மிகு ஸ்ரீ நெல்லியப்பர் திருக்கோயில், தாந்திரீஸ்வரர் திருக்கோயிலும் அந்த பேர் இப்போ வழங்கப்படுது. இந்த திருத்தலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சித்துக்காடு, புராண பேர் திருமணம்ன்றது இந்த ஊருக்கு பேர் அமைஞ்சிருந்திருக்கு. சித்துக்காடு சென்னை பூந்தமல்லியிலேருந்து தண்டுரை என்ற ஊருக்கு செல்ல வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் அமையப்பட்டிருக்கு. இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு திருத்தலமாக அமையுது, பாடல் பெற்ற திருத்தலமாக. இந்த திருத்தலம் காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதேமாதிரி மாலை 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருக்கு. இந்த திருத்தலத்தில் மூலவர் நெல்லீஸ்வரர், அதாவது தாந்திரீஸ்வரர். அம்பாள் பூங்குழலியம்மன். இந்த கோயில் இந்த பகுதியில் இந்த மன்னன் திருப்பணி துவங்கும்போது தோட்டத்தில் ஒரு அம்பாள் சிலை கிடைக்குது. அந்த சிலையை இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி பூங்குழலி அம்பாள்ன்ற பேர் சுட்டி அங்கே இப்போ வழிபாடு செய்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரன் சாந்தமாக காட்சியளிப்பார். அதனால் அவருக்கு மூக்கணங்கயிறு கிடையாது. இந்த திருத்தலத்தை பார்த்திங்கன்னா சித்தர்காடுன்ற பேர் வர்றதுக்கான ஒரு மூலமாக காரணம் சித்தர்கள் வழிபாடு செய்த ஒரு திருத்தலம் அமைது. இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா படுக்கை ஜடாமுடி சித்தர் மற்றும் பிராண தீபிகா சித்தர், இந்த 2 சித்தர்களும் இந்த தலத்தை அந்த புறநாகத்தில் இந்த தலத்தின் பேர் திருமணம்ன்றது தான் இந்த ஊரோட பேர். இந்த இடத்துல நெல்லி மரத்தடியில் இவங்க 2 பேரும் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அவருக்கு பூஜை செய்துட்டு வராங்க. அந்த சிவலிங்கத்துக்கு நெல்லியப்பர்னு பேர் சுட்டி அவங்க பூஜை செய்துட்டு வராங்க. இந்த நெல்லியப்பர் அப்படின்றது ஏன் தாந்திரீஸ்வரர் அப்படின்னு மாறிச்சு அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் நெல்லிக்கு தாந்திரி அப்படின்ற பேர் இருக்குது. அதனால் இப்போ தாந்திரீஸ்வரன்ற பேரில் அவர் அழைக்கப்படுறாரு. இந்த திருத்தலத்தில் பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்திற்கான தோஷ நிவாரணத்துக்கான வழிபாட்டு திருத்தலமாக அமைது. அதே நேரத்தில் இந்த இடத்துல திருமண தடை நீங்கிறதுக்கான அற்புதமாக வழிபாட்டு முறையாகவும், அதே நேரத்தில் இதய நோயாளிகள் அதில் விடுபடுறதுக்கும், ஆயுள் பலம் வேண்டி இருக்கிறவங்களுக்கும் இந்த திருத்தலத்தில் வழிபாடு சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்குது. இந்த பிராண தீபிகா சித்தர் இவர் பார்த்திங்கன்னா ஆயுள் பலம் வேண்டி வரவங்களுக்கு ஆயுள் பலத்தை பிராணனுக்கு கொடுக்குறத, உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக அருள்பாலிக்கிறார். அது இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இவர் நெய் வைத்து இவர் வழிபாடு செய்யும்போது ஆயுள் பலமும் கிடைக்குது, இதய நோய்களுக்கு பாதிப்புன்னு நீங்கப்படுறதா அதிகமாக நம்பப்படுது.
அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த நந்தீஸ்வரர் மண்டலத்தில் தூணில் வந்து இவர் காட்சி கொடுக்குறாரு. அதேமாதிரி வந்து ஜடாமுடி சித்தர் வந்து தூணில் தான் காட்சி கொடுக்குறாரு. இங்கே நெல்லீஸ்வரருக்கு வந்து நெல்லிச்சாறு அபிஷேகம் செய்தோம். அம்பாளுக்கு வந்து பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை வளையல் சாத்தியும் வழிபாடு செய்துட்டு வராங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கான வழிபாடும் சிறப்பானதாக நடைபெறுது. கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு 27 நட்சத்திரங்களுக்கும் சேர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வந்து சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்குது. அதேமாதிரி வந்து நடராஜருக்கு வந்து மார்கழி மாதம் நடராஜருக்கு வந்து திருவாதிரையில் வந்து சிறப்பு 10 நாள் திருவிழா நடக்குது. அந்த 10ஆம் நாள் திருவிழாவில் திருமண வைபவம் நடக்குது. இந்த திருமணத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு திருமண தோஷங்கள் நீங்கி திருமண பிராப்தமாக கிடைக்கிறதா நம்பப்பட்டு இருக்குது. இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் இந்த திருத்தலத்தில் அவங்க தோஷ நிவாரணத்துக்காக நெல்லியப்பருக்கு வந்து அவங்க பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்று நெல்லியப்பருக்கு வந்து நெல்லிச்சாறு அபிஷேகம் செய்தோ இல்லை நெல்லிக்கனி வந்து நிவேதனமாக படைச்சோம். அம்பாளுக்கு வந்து பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சைக்கல் வளையலும் சாத்தி வந்து வழிபாடு செய்துட்டு வர அவங்க தோஷ நிவாரணத்துக்கான சிறப்பான வழிபிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து திருமண தடை நீங்கிறதுக்கும் அதில் வாழ்வில் அந்த சத்துருக்களாக இருக்க தொல்லைகள் நீங்கிறதுக்கும் சிறப்பான ஒரு முறையாக இருக்குது. அதே மாதிரி ஆயுள் பலத்துக்கு பிராண சித்தரோட சேர்ந்து நெய்தீபம் விட்டு வழிபடும்போது ஆயுள் பலமும் கொடுத்து இதயநோய் பாதிப்பும் சரியாகிறதா நம்பப்படுது. அதே நேரத்தில் வந்து இங்கே குபேரனுக்கு வந்து இந்த வழிபாடை சேர்ந்து புளியோதரை நிவேதம் வச்சு அவருக்கு வழிபாடு செய்து வர எந்த வறுமையில் இருக்கவங்களும் வந்து வறுமை நீங்கி செல்வரம் பெறதுக்கான அற்புதமான வழிபாட்டு திருத்தலமாக இந்த திருத்தலம் அமையுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த திருத்தலத்துக்கு அவங்களோட பிறந்த ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் இந்த திருத்தல இறைவனை வழிபாடு செய்துட்டு தொடர்ந்து வழிபாடு செய்து வர அவங்களுக்கு தோஷ நிவாரணம் அடுத்த கட்ட செல்வதற்கான அற்புதமான வழிபாடு இருக்குது. அற்புதமான ஒரு வழிபாட்டு திருத்தலமாக அமையப்பட்டிருக்கு. எந்த நட்சத்திர ராசியில் பிறந்தவங்களுக்கும் கூட வந்து இந்த திருத்தலத்தில் வந்து இதய நோய் இல்லாங்க இந்த சிவனுக்கு இதேமாதிரி நெல்லிச்சாறு அபிஷேகம் செய்தால் நெல்லி நெல்லி வந்து நெல்லிக்காய் வந்து படையில் வைத்து அம்பாளுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை வலையிலும் சாத்திட்டு பிராண தீபிகா சித்தருக்கு வந்து நெய் தீப ஏற்று வழிபாடு செய்யும்போது இதய நோயிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வழிபாடு இருக்குது. அதேமாதிரி வந்து அதிக வறுமையில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திர ராசிகளாக இருக்காங்களோ சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இதேமாரி சிவனுக்கும் அம்பாளுக்கும் நெல்லிச்சாறு அல்லது நெல்லிக்காய் படையில் வச்சு வழிபாடு செய்து அம்பாளுக்கு வந்து பச்சை வளையல் சாற்றியும் குபேரனுக்கு வந்து புளியோதரை நிவேதம் படைச்சு வழிபாடு செய்துட்டு வர சுவாதி நட்சத்திரத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யும் வறுமை நீங்கிறதுக்கான அற்புதமான ஒரு வழிபாட்டு திருத்தலமாக இருக்குது. ஆயுள் பலத்துக்கும் இந்த திருத்தலத்திலிருந்து அற்புதமான ஒரு வழிபாட்டு திருத்தலமாக இருக்குது. திருமண தடைக்கு வந்து இங்கே இந்த நடராஜர் வழிபாடை வந்து நடராஜர் கல்யாணத்தில் வந்து கலந்துக்கும் போதும் திருமண தடையை நீங்கள் பெற்று திருமண தடைக்கும் அற்புதமான வழிபாட்டு திருத்தலமாக இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இந்த திருத்தலத்தில் மேற்கூறிய மாதிரி வழிபாடு செய்துட்டு வர சுவாதி நட்சத்திரம் தோஷம் வரதுக்கான அற்புதமான வழிபாட்டு திருத்தலமாக இந்த திருத்தலம் அமையுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வேறு ஒரு வழிபாட்டு முறை தோஷம் வழிபாட்டு முறை அப்படின்னா லக்ஷ்மி வழிபாடு, அதாவது லக்ஷ்மியை வழிபாடு செய்துட்டு கூடிய வந்து நரசிம்மர் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு வந்து தோஷம் வரதுக்கான அற்புதமான வழிபாட்டு முறையாகும். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு பரிகார தேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி. அதனால் வந்து இவங்க வந்து லக்ஷ்மி வழிபாடை வந்து செய்துட்டு கூடவே வந்து நரசிம்மரையும் சேர்ந்து வழிபாடு செய்யும் போது அது உங்கள் பக்கத்தில் எந்த கோயிலில் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நரசிம்மர் சன்னதிக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நரசிம்மர் வழிபாடு ஒரு அர்ச்சனை செய்துட்டு தீபம் ஏற்றி வளம் வந்து வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு வந்து தோஷம் வரத்துக்கான ஒரு எளிய வழிபாட்டு முறையாக இருக்குது. இது வீட்லேயே கூட பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர்
இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் தானே, லட்சுமி நரசிம்மர் நேரடியாக வழிபாடு செய்யலாம். பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர், உக்ர நரசிம்மர், இப்படி தான் வந்து நரசிம்மர் கோயில் வந்து பெரும்பாலும் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் முதல்ல லக்ஷ்மிக்கு தனியாக இருக்குது, லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து நரசிம்மருக்கு வந்து அர்ச்சனை செய்து தொடர்ந்து வழிபாடு செய்து வர்றதுக்கு எங்களுக்கு தோஷ நிவாரணமாக இருக்கும். லட்சுமி நரசிம்மர் கோயிலே இருந்ததுன்னா லட்சுமி நரசிம்மருக்கு நேரடியாக வழிபாடு செய்யலாம். இப்போ வீட்டில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் வந்து சுவாமி நரசிம்மர் வழிபாடு செய்யணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ வாங்கி வச்சு அவருக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் அதே நேரத்தில் வந்து இல்லை வெள்ளிக்கிழமையிலும் தொடர்ந்து வந்து வழிபாடு செய்துட்டு வர எங்களுக்கு தோஷமாக வரதுக்கான இந்த பிரச்சனை தான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு அற்புதமாக வழிபாடுக்கும் ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. அதுமாரி இவங்களுக்கு வந்து சர்ப வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காவல் தெய்வங்கள், இப்போ கருப்பசாமி மாதிரி காவல் தெய்வங்களுக்கு பக்கத்தில் இருக்க புற்று இருந்ததுன்னா அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட எந்த கோயிலில் இருக்க புற்று இருந்தாலும் சரி, அந்த புற்றுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் 7 வாரம் முதல்ல தொடர்ந்து 7 வாரம் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வர அவங்க தோஷத்துலேருந்து நிவாரணமாகி அடுத்த கிடைச்சிருக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும். இந்த புற்றுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, புற்றை சுற்றி 7 தீபம் ஏற்றி கண்டிப்பாக இந்த தொடர்ந்து முதல்ல 7 வாரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துக்கு தொடர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மாதத்தில் 2 வாரமோ 3 வாரமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து இந்த புற்று வழிபாடு செய்துட்டு வருவார். அவங்களுக்கு வந்து தோஷ நிவாரணத்துக்கான ஒரு வழிபாடுறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும். இப்போ புற்று இல்லை, பக்கத்தில் புற்று கோயிலே இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த காவல் தெய்வங்கள் கோயிலையோ இல்லை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சர்ப அதாவது நாகர் சிலை இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து அபிஷேகம் செய்து 7 தீபம் ஏற்றி அது வந்து இதுவும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தான் தொடர்ந்து வழிபாடு செய்து வரும். இவங்களுக்கு தோஷ நிவாரணத்துக்கான மற்றொரு வழிபாட்டு முறையாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் கர்ம நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா, ஏதாவது சுவாதி நட்சத்திரம் வந்து எந்த ராசி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் சுவாதி நட்சத்திரம் ஏதாவது கிரகம் இருந்து அது கர்ம நட்சத்திரமாக இருந்ததுன்னா அந்த கர்ம தோஷம் நீங்கிறதுக்கும் இந்த மேலக்கூறிய நெல்லியப்பர் கோயில் மேலக்கூறிய மாதிரி வழிபாடு செய்துட்டு வரும். அந்த கர்ம தோஷம் நீங்கி அடுத்த கிடைச்சதுக்கான ஒரு நல்ல வழிப்பு இருக்குது. அதேமாதிரி அந்த எந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து அது யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அமையப்பட்டிருந்ததுன்னா அவங்களும் வந்து இந்தமாரி இந்த மேலக்கூறிய அந்த தாந்தீஸ்வரர் கோயில் நெல்லியப்பர் கோயிலுக்கு வந்து தொடர்ந்து மேலக்கூறிய வழிபாடு செய்துட்டு வர அவங்களுக்கு வந்து மேலும் யோகங்கள் கிடச்சி அடுத்தடுத்த கடை செல்றதுக்கான நல்ல ஒரு அற்புதமாக வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்குது. இப்போ இந்த இதில் பதிவில் நான் கொடுத்துருக்க இந்த வழிபாட்டு முறை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.